ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கமல் சார் கூட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. தேங்க்யூ சார். It is not just that he's a brilliant actor, the whole world knows that. It is the fact that he still loves cinema and has this unique talent of balancing between, you know, mainstream cinema and still breaking barriers on the other side. நேற்றுக்கு வந்திருந்தார் டப்பிங்க்கு, ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு. நாங்கள் எடிட்டிங் ஸ்வீட்டில் இருந்திருந்தேன். வெளில கூப்பிட்டு வந்து யூஎஸ்ல இப்போ பார்த்த சவுண்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணாரு. தட்ஸ் குவைட் அமேசிங். இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே இந்த ஷூட்டில். இந்த மாதிரி we all get to know a lot of things from Kamal sir, and when he is acting in your film, it is 50% of the burden on the director is relieved. You know, he takes care of a lot of things, not only himself but people around him, all the actors around him. So, and it makes it very very believable, very real, and the எழுதி வச்சு பேசின மாதிரி இல்லாம யதார்த்தமா கொண்டு வந்துடுவாரு. So thank you sir, thank you for that, and thanks everyone, thanks all the artists. Ravi, thanks for putting up with me, okay, and all our partners, thank you very much, and thank you. Thank you so much sir. Man with a few words and சொல்லும். அவரை விட அவர் வேர்க் அதிகமா பேசும், எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரைட், இப்போ காம்ஸ் தெரியும் தக். இவர் தக்குக்கு எல்லாம் தக்கு. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல சுப்பீரியரா இருப்பாங்க, ஒரு துறையில சுப்பீரியரா இருப்பாங்க. ஆனா இவர் எல்லா துறையிலுமே சுப்ரீமா இருக்காரு. நம்ம சினிமால இருக்கிற ஒட்டுமொத்த சினிமாவும் இவரை வந்து கொண்டாடுற ஒரு மாபெரும் கலைஞன், நம்மளுடைய வெண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார். மோஸ்ட் வெல்கம். கமல்ஹாசன் சார், வெல்கம் சார். உயிரே உறவே. இதை மட்டும் தமிழ்ல சொல்லிடுறேன், அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண அவ்வளவு நல்லா இருக்காது. இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது பேசுகிறேன். இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்ல, இது தமிழனின் யதார்த்தம். அதனால அதை பற்றி பேச நம்பி. And from times of law, we've been respected for the host that we bear. விருந்தோமல் தமிழனுக்கு பழக்கம், கைப்பழக்கம், 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். So many of my journalist friends have flown from various states of this country to be with us. It's a rare opportunity for me, sir, above you, to spend time with you. We have not met very often in recent years. And this talk of pan-Indian movie, we always wanted to make movies for India. Any movie becomes a pan-Indian movie, which is a good movie. For according to me, Saving Private Ryan is our movie. It doesn't matter what language it speaks in. And years before, when I was 40, 45, I don't remember the years, though it hurts sometimes when people like Abhirami says, 11 வயசுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, பக்கத்துல த்ரிஷா உட்கார்ந்து இருக்காங்க, அதுக்காவது ஒரு மரியாதை, அந்த நம்பர் சொல்லாம இருந்திருக்கணும். பரவாயில்ல, போயிட்டு அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான். இப்ப அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க முடியாது. But let me tell you, nothing has changed between Mani sir and me. When we met, whatever we spoke of
parked motorcycles in Eldance Road, will sit on them and talk of those things. We have done about 25% of what we spoke of. அது ஒன்று நாயகன், இன்னொன்று இது. We have a long way to go because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that will be the case in the future films that we do. We dream so big and then we constrict it to fit our market and our budget. So certain ideas we have to bow before the public. And let me tell you, the reason we didn't get together all this time, the mistake is with us. The reason why we are together now is because of you. ஏன்னா எங்களுடைய வியாபார உலகத்தில் இந்த பேர் போட்டால் நல்லா இருக்குமான்னு உடனே நோட்புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம், சில சமயம் சரியாக வரான்னு போகலாம். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டா அதுக்கு தலைவணங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும். புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே. கணக்கை பார்ப்பாங்க, இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கிருப்பாரு. அவங்க அப்பா, நானும் ரஜினியும் பார்த்துக்க, நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் நானும் நம்ம போஸ்டர் வச்சிருந்த இடத்துல இந்த ஆளு 1 வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான். ஸோ இப்ப நாங்க படம் பண்றதுக்கு பண்ணிடலாம் சார், கரெக்ட், நல்ல ஐடியான்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க தான். இத்தனை வருஷம் எங்க 2 பேரையும் 2 தோள்ல வச்சுட்டு இருந்திருக்கீங்க நீங்க, அது தெரியல எங்களுக்கு. ஸோ சாரி மட்டும் சொல்லலாம். இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், அண்ட் தி ஃபால்ட் லைஸ் வித் அஸ். பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு. ஸோ திஸ் இஸ் அ stage for celebration, let's not make it a stage for an apology. So I'm very happy, and I very rarely these things happen in a whole career like mine, when you're happy and you're thinking only about the film. That happens when your team is like that. இவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், அது ஒரு கோவத்தில் வச்சது தான். ஆனால் இங்கே சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5.5 மணி ரத்னம். அங்கே வந்து உட்காந்துருவாரு காலைல 5.5 மணிக்கு. அதனால் அவருக்கு இந்த படத்துல இருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க, அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது 5.5 மணி ரத்னம்னு. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணா எல்லாம் சரியா வரணும். அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான். அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும். ஏன்னா நான் 5:45 வந்தா போதுன்னா அவர் 3:45 போகணும். ஸோ அதனால தான் அவர் ரகசியமா சாரி சொல்லிட்டாரு. அதை நான் போட்டு உடைச்சிட்டேன் உங்களுக்கு. நிஜமாவே அது நாயகன் காலத்திலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு. 6 மணி ஷூட்டிங்கு 5 மணிக்கு வந்துடுவாரு. இது அதை பத்தியே நைட்டெல்லாம் நினைச்சிருந்தா தான் அப்படி எந்திரிச்சு வர முடியும், அலாரம் இல்லாம. ஸ்பாட்லையும் அவர்கிட்ட சினிமா பத்தி பேசினா அரட்டை அடிக்க முடியுமே தவிர, பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்க பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம் வரும். அவருக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட். ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அதிர்ந்து இருக்கும், அப்ளாஸ். இந்த அரங்கத்துக்கு அது புரியாது, பிகாஸ் இட்ஸ் an inside respect நம்ம வச்சிருக்கிறது. ஸோ இதுல ரவி கே சந்திரனுக்கு எப்போ நான் கை கழுக்கிட்டேன். ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் இதுதான். இல்லை என்ன பதட்டம் எனக்குன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன மொழியில பேசணும், வாட் லாங்குவேஜ் ஐ ஷுட் ஸ்பீக் would have been the problem. For me, I've seen the film. 3 of us have seen the whole film. So we'll have to talk carefully, because in our exuberance, we shouldn't be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as Simpu is concerned, it's a connection between his father, me, and Simpu. அவருக்கு இவர் எப்படி பழகுவாரோ என்கிட்ட